இப்போ நேற்று நடந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா ஐயா ராம்தாஸ் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அழைக்கிறாரு. அதுல ஒரு 10-13 பேர் தான் வந்து உட்கார்றாங்க. மற்றவர்கள் யாரும் வரல, அன்புமணி வரல. எங்க அப்படின்னு கேட்டா இல்ல அவங்களுக்கு வேற வேலை இருக்கும், அது பண்ணுவார் இது பண்ணுவார் சொல்றாரு. இது என்னதான் நடக்குது? இது வந்து நாடகமா? ராமதாஸ் வந்து அவர் வைத்திருக்கிற அந்த அறக்கட்டளை சொத்துக்கள்ல அன்புமணிக்கு பங்கு எதுவும் இல்லை. திண்டிவனத்தில் இருக்கிற ராமதாஸ் வசித்த வீடு, திண்டிவனத்தில் இருக்கிற அவர் இருக்கும்போது இருந்த கிளினிக்கு, அவர் வந்து கேஸ் ஏஜென்சி, இந்த மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ் இடங்கள்லாம் இருக்குதுல்ல, காமாட்சி அம்மன் ஸ்ட்ரீட்ல இருந்து எல்லாமே மூத்த மகள் காந்திக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. இந்த சொத்து பிரச்சனை தான் பூதாகரமாக வெடிக்கிறது. அன்புமணிக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இலவசமா நாங்க பயிற்றுவிப்போம், படிக்க இடம் கொடுப்போம்லாம் சொன்னாங்க. ஒரு ஆளு கூட அவங்க இலவசமா படிக்க வைக்கல, இதுவரையிலும் படிக்க வைக்கல. போகக்கூடாது, நம்ம கையை விட்டு போகக்கூடாது, இது எதுவும் போனது யானை வாயில போன மாதிரி அன்புமணி அவர் இதுவரையிலும் அடிச்சது போனதெல்லாம் தனியா வச்சுக்கினாரு. இங்க கொடுக்கல, அவங்க தங்கச்சிங்களுக்கு கொடுக்கல, அக்காவுக்கு கொடுக்கலன்னா அவனுக்கு வருத்தம். அவர் வந்து சேர்க்க மாட்டாரு. இப்போ கட்சி தலைவர் செயல்படாத ஒருவருக்கு செயல் தலைவர் கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்றாரு? நீ வந்து நான் சொன்னதை கேளு, நான் சொல்றதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறிக்கையும் ராமதாஸ் பேர்ல தான் போறது. நிறுவன தலைவர் அவர் தானே? இல்ல, அப்படி இல்ல. இந்த கட்சி ராமதாஸ் இருக்கிறவர்ல இருக்கும், அன்புமணி தான் அழிச்சிடுவார்னு. இப்ப ராமதாஸ் இந்த கட்சி அழிக்கிற வேலையை கரெக்டான கச்சிதமா செய்யறாரு. அன்புமணி ஒரு வேலை வழக்கு இருக்குது. ஒரு என்னைக்கு ஒன்னாலும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்த பாட்டியாலா கோர்ட்ல இருந்து சிபிஐ வழக்கு இருக்குது இல்லைங்களா, ஒன்னே ஒன்னு சொல்லி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா எல்லாம் வந்து ஜெயிலுக்கு தான் போகணும். குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்கணும்னா என்ன வழி? பிஜேபி வந்து என்ன சொல்லுதோ அதை தான் அவர் செய்ய முடியும். மீறி போனா அவர் வந்து உடனே ஜெயிலுக்கு தான் போகணும். யூ தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா பரபரப்பாக ஒரு வடக்கு தமிழ்நாட்டிலிருந்து அப்பப்போ வந்துட்டு இருக்குது. அந்த பரபரப்புக்கு ஏற்றபடி அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு தமிழகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர், நம்பகத்தன்மை உள்ள நபர் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயா ராமமூர்த்தி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. தொடர்ச்சியாக ராமதாஸ் ஐயா எப்போ வந்து களத்துக்கு வந்தாரோ அப்ப இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கார். இப்போ நடக்கிறது, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த முழுநிலவு மாநாடும் கூட, அப்போ அதுக்கு முன்னாடி கூட ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அன்புமணியை வந்து அவர் ஒன்று சொல்ல, அன்புமணி தூக்கி மைக்க போட, அப்புறம் மறுபடியும் இல்லை எல்லாம் சரியாதான் இருக்குன்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு ஃபுல்லா அத்தனை பத்திரிகைகள் வந்தது. அதுக்கு பின்னர் வந்து மாநாட்டிலேயே என்ன நடந்ததுன்னா, மாநாட்டில் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுல என்ன நடந்திருக்குன்னா, மாநாடு முடிந்த உடனே ஒரு விருந்து கொடுத்துருக்காங்க. அந்த விருந்துல ஐயா ராமதாஸ அன்புமணி தவிர்த்துட்டார். அது நடந்து அதுவும் கூட அது கமுக்கமாக தான் நடந்தது, பெருசா தெரியல. அதற்கு எங்களமான செய்தியாளர்களுக்கு அந்த செய்திகள் தெரியும். அதற்கு பின்னர் இப்போ நேற்று நடந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஐயா ராம்தாஸ் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அழைக்கிறாரு. அதுல ஒரு 10-13 பேர் தான் வந்து உட்கார்றாங்க. மற்றவர்கள் யாரும் வரல, அன்புமணி வரல. எங்க அப்படின்னு கேட்டா இல்ல அவங்களுக்கு வேற வேலை இருக்கும், அது பண்ணுவார் இது பண்ணுவார் சொல்றாரு. இது என்னதான் நடக்குது? இது வந்து நாடகமா அல்லது வந்து வேற ஏதாவது சிக்கலா, குடும்பத்துக்குள்ள சிக்கலா அல்லது பண விவகாரத்துல ஏதாவது சிக்கலா? இதுல என்னங்கிறது தெளிவா தெரியும். என்னங்கிறது நீங்க தான் சொல்லியானோம். இப்போ ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இன்றைக்கு நீங்கள் பார்க்குற அந்த முரண்பட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் அடிப்படை காரணம் பணமும் சொத்தும் தான் பிரச்சனை. இப்போ ராமதாஸ் வந்து அவர் வைத்திருக்கிற அந்த அறக்கட்டளை சொத்துக்களில் அன்புமணிக்கு பங்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி அவர் 1978க்கு முன்னதாக ராமதாஸுக்கு 1 சென்ட் நிலம் கூட கிடையாது. ஆமா, எல்லாம் இப்பொழுது சம்பாதித்தது தான். இவர் வந்து வேற எதுவும் செஞ்சுலாம் சம்பாதிக்கல. இப்ப வேலை செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிலாம் இல்லை. இந்த அரசியல் வந்து இந்த சமுதாயத்தை காண்பித்து இந்த சமுதாயத்தின் மூலமாக அவர் பெற்ற பணம் தான். இது தவிர்த்து வந்து அவர் வந்து உழைச்சோ மற்றபடியோ பண்ணிலாம் பண்ணல. ஸோ இந்த மாதிரி அனாம்தா ஏதோ கிடைச்ச காசுகளை வச்சு அவங்க வந்து நிறைய பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிக்கிடும் பொழுது இப்ப என்னன்னா, அன்புமணி வந்து மத்திய அமைச்சராகும் போது அவர் பெரிய
பெரிய அளவுல பணம் வந்து அவருக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி உலக நாடுகள்லாம் ஒரு 2 லட்சம் கோடி கிட்ட இவங்க சொத்து வச்சிருக்காங்க. இது வச்சிருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமதாஸ் வந்து இந்த மாதிரி சேர்த்த சொத்துக்கள்ல 1 சென்ட் நிலம் கூட அன்புமணிக்கு அவர் கொடுக்கல. இது வந்து திண்டிவனத்துல இருக்கிற ராமதாஸ் வசித்த வீடு, திண்டிவனத்துல இருக்கிற அவர் இருக்கும்போது இருந்த கிளினிக், அவர் வந்து கேஸ் ஏஜென்சி, இந்த மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ் இடங்கள்லாம் இருக்குதுல்ல, காமாட்சி அம்மன் ஸ்ட்ரீட்ல இருந்து எல்லாமே இவங்களுக்கு தான் கொடுத்துட்டாங்க. மூத்த மகள் காந்திக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அது இல்லாம இவர் வந்து பாண்டிச்சேரி போற வழி, திண்டிவனத்துல இருந்து பாண்டிச்சேரி போற வழியில முலசூர்னு ஒரு இடம் இருக்குது, மெயின் ரோடு. அங்க இருக்கிற காம்ப்ளெக்ஸ், அங்க இருக்கிற எரிபொருள் மையம், சரஸ்வதி எரிபொருள் மையம், அதுக்கப்புறம் வந்து நீங்க கேட்டா ஒரு 100 ஏக்கர் நிலம் ஆன் ரோட்ல இருக்கிறது அனைத்தும் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வந்து காந்திக்கும் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பரசுராமனுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சொத்து கூட அவருக்கு எதுவும் கண்ணுல காமிக்கல, 1 சென்ட் கூட இல்ல. ஆனா அதுக்கு மாறா அன்புமணி நிறைய வச்சிருக்கிறாரு. இங்க சென்னையில பாத்தீங்கன்னா அவர் ராமதாஸ் சொல்றதுனா ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு சொற்பளவு தான் சொல்றாரு. இவர் ஒரு 2 மாடி வீடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 2 சொகுசு கார் இருக்குது அப்படி எல்லாம் சொல்றாரு. ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த 4 செல்போன் இருக்குது, அதுல ஒண்ணு கட்சிக்கு வச்சுட்டு அதையும் மூடி வச்சிடறாரு, யாரும் கான்டாக்ட் பண்ண முடியலன்னாரு. ஏற்கனவே அன்புமணி பத்தி அவர் சொல்லும் போது அதை தான் சொன்னாரு, நானே போன் பண்றேன் நீ எடுக்க மாட்டேற, நான் நிறைய தடவை போன் பண்ணிட்டேன் நீ எடுக்கல, அதனாலதான் வந்து முகுந்தனை வந்து நான் உனக்கு வத்தாசியா உங்க அக்கா பையனை நான் வந்து சொல்றேன், நீங்க இளைஞரணி தலைவரா நீங்க வந்து அவருக்கு வந்து பண்ணணும் போது அவன் சின்ன பையன், அவன் எப்ப வந்தாலும் ஒரு கேள்வி எல்லாம் கேட்டார். ஆனா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சொத்து பிரச்சனை தான் பூதாகாரமாக வெடிக்கிறது. இப்படி இவர்கள் சொத்து பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது இவருக்கு அன்புமணிக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல, கிடைக்கல. யார் சொத்தை பூர்வீகமா ராமதாஸுக்கு உள்ள சொத்து, பூர்வீகம்னா ஒரு சம்பாதித்த அரசியல். நான் இப்ப கேட்கறது வந்து அன்புமணிக்கு ஒண்ணும் கிடைக்கல, சொத்து கிடைக்கல அப்படிங்கிறீங்க. சென்ட்ரல் கேபினட்ங்கிறது வந்து மத்திய அமைச்சரவையில சென்ட்ரல் கேபினட்ங்கிறது முதல்வருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு இது, அதுதாங்க. அந்த மாதிரி ஒரு பொறுப்புல கொடுத்து உட்கார வச்சிருந்தாருல்ல, உட்கார வச்சார். அதனாலதான் கொள்ளை அடிச்சு 2 லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காங்க. அது வேற விஷயம். நான் சொல்றது இவரு வந்து ராமதாஸுக்குன்னு சொல்லி தனியா வாங்கினார்ல. ஆமா. இப்ப திண்டிவனத்துல வந்து அன்புமணிக்கு என்ன சொத்து இருக்குது? ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி வந்து அந்த இது இருக்குது இல்ல, அறக்கட்டளை ஃபுல்லா அவர் ஏமாத்தி இவர் பேர்ல மாத்திக்கிட்டாரு. உலகெங்கும் இருக்கிற வன்னியர்கள் கொடுத்த சொத்து அது. அந்த சொத்துக்களை எல்லாம் என்ன பண்ணாரு, சேர்த்து ஒரே அடியா அவர் பேருக்கு மாத்திக்கிட்டாரு. அது வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை. நான் தான் வழக்கு போட்டு அந்த அறக்கட்டளையில வந்து நான் எடுக்க வச்சேன். அது 58வது அறக்கட்டளை. தமிழ்நாட்டுல மொத்தம் வன்னியர்களுக்கு சொந்தமானது 240 அறக்கட்டளைக்குது. அதனுடைய தோராய மதிப்பு வந்து 200 லட்சம் கோடி. இந்த 200 லட்சம் கோடி சொத்து இருக்குது இல்லையா, அதுல ராமதாஸ் வச்சிருக்க கல்வி அறக்கட்டளை வந்து காடு வெட்டி குருநானந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் உலகெங்கும் இருக்கின்ற வன்னியர்கள் வந்து கொடுத்து உதவுறாங்க. செங்கல்லா கொடுத்தாங்க, சிமெண்டா கொடுத்தாங்க, கம்பி கொடுத்தாங்க, நிறைய பேர் வந்து அங்கேயே வேலை செஞ்சாங்க. எல்லாம் பண்ணி என்னது, இந்த கல்வி கோயிலு இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இலவசமா நாங்க பயிற்றுவிப்போம், படிக்க இடம் கொடுப்போம்லாம் சொன்னாங்க. ஒரு ஆளு கூட அவங்க இலவசமா படிக்க வைக்கல, இதுவரையிலும் படிக்க வைக்கல, விரல் விடலாம். சோ இந்த மாதிரி உள்ள இந்த சொத்துல கூட அவருக்கு பங்கு இல்லை. அது ஏன் பங்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து எழுதும் போது ராமதாஸ் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 ரூபாய் தான். அவர் வந்து நிறுவனர்னு சொல்லிட்டு அந்த இதுல இருக்கும்போது அவருக்கு ஒரு ஓட்டு உரிமை. அதுக்கப்புறம் கட்சி தலைவரா யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஓட்டு உரிமை. அவர் ஒரு அறங்காவலர். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து SIS சோசியல் சர்வீஸ் சொசைட்டி. அந்த சோசியல் சர்வீஸ் சொசைட்டிக்கு ஒரு ஓட்டு, அறங்காவலர். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க தலைவர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு. SIS சோசியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டின்னு இருக்குது, அதுக்கு ஒரு ஓட்டு. இதெல்லாம் வந்து இருக்குது இல்லைங்களா. இது மாதிரி இன்னும் 2-3 இருக்கு. 2 டாக்டர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சுந்தர்ராஜன் ஒரு டாக்டர், இன்னொருத்தர் கோவிந்தசாமி விருதாச்சலம். இவங்கெல்லாம் அதுல வந்து அறங்காவலர், இவங்களுக்கு தான் உரிமை இருக்குது. இதுல யார் வேணாலும் பண்ணல. இதுல வந்து என்ன பண்ணாரு, அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அவர் இதுல வராரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, போகக்கூடாது, நம்ம கையை விட்டு போகக்கூடாது, இது எதுவும் போனது யானை வாயில போன மாதிரி அன்புமணி அவர் இதுவரையிலும் அடிச்சது போனதெல்லாம் தனியா வச்சுக்கினாரு. இங்க கொடுக்கல, அவங்க தங்கச்சிங்களுக்கு கொடுக்கல, அக்காவுக்கு கொடுக்கலன்னா அவனுக்கு வருத்தம். அதனால என்ன பண்றாரு, அவர் வந்து சேர்க்க மாட்டாரு. இப்போ கட்சி தலைவர் செயல்படாத ஒருவருக்கு செயல் தலைவர் கொடுக்குறாரு. நீங்க கொஞ்சம் யோசி. இதுவரையிலும் அவர் வந்து அன்புமணி தின் அட்டனன்ஸ், இந்தியாவிலே மிக குறைந்த அளவு
பாராளுமன்றத்தில் அதாவது ராஜ்யசபாவில் போய் இவர் அட்டண்டன்ஸ், ஆமா அது எல்லாரும் உலகறிஞ்ச ரகசியம். ஆமா. சோ அந்த அவங்களுடைய பொண்ணுங்களே சொல்லுது இல்ல, எங்க தர்மபுரியில நிக்கும் போது சௌமியா அன்புமணி நிக்கும் போது என்ன சொல்றாங்க, சௌமியா வந்து எங்க அம்மா அப்படி கிடையாது, அவங்க கரெக்டாக போவாங்க பாராளுமன்றத்துல, எங்க அப்பா தான் போக மாட்டாருன்னு அந்த பொண்ணு சொல்றது இன்டர்வியூல. இது எல்லா இதுலயும் பண்ணாங்க. இதுல தினத்தந்தியில தந்தி டிவில சொல்றாங்க. அப்ப அவர் சொன்ன அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு அவர் அந்த பொண்ணு மிரட்டுறாரு. சோ நான் எதுக்கு இதை சுட்டி காட்டுறேன்னா, அவர் வந்து இந்த சொத்துக்கள்ல வந்து ஒரு பைசா கூட கிடைக்கல அப்படின்ற சூழலும், ரெண்டாவது கட்சி தலைவர் இப்ப ஏற்கனவே ஜி.கே. மணி இருக்கும்போது ஜி.கே. மணி தான் தலைவர்னா அவரு பேர்ல தான் அறிக்கை வரும், அவரு பேர்ல தான் ஒப்பந்தம் நடக்கும். இப்ப எந்த கட்சிக்கு போனாலும் ஒப்பந்தம் என்பது அவரு பேரை வச்சுதான் நடக்கும். ஆனா இப்ப ராமதாஸ் வந்து என்ன பண்ணாரு, நீ இருப்பா கௌரவ தலைவர், கௌரவம் இல்லாதவருக்கு ஒரு கௌரவ தலைவர், வேலையே செய்யாதவருக்கு செயல்படாதவருக்கு ஒரு செயல் தலைவர், இந்த தலைவர் கொடுத்தவரை இவர் அன்புமணி மாத்திரம் உடனே பிரச்சனை பூதாகாரமா வெடிக்குது. இவர் என்ன சொல்றாரு, நீ வந்து நான் சொன்னதை கேளு, நான் சொல்றதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறிக்கையும் ராமதாஸ் பேர்ல தான் போறது. நிறுவன தலைவர் அவர் தானே? இல்ல அப்படி இல்ல, அது வந்து கட்சிக்கு தலைவர் யாரோ அவர் பேர்ல தான். நிறுவன தலைவர்ன்றது ஒண்ணு இல்ல, ஒரு பேருக்காக தான். சோ இப்போ வந்து என்னன்னா, அவரே தலைவரா இருந்திருந்தா பரவாயில்ல, அவர் நிறுவனரோட தான் இருக்கிறாரு. இப்பதான் நிறுவனரையும் எடுத்துக்கினாரு, தலைவரையும் எடுத்துக்கிட்டாரு. சோ இப்போ வந்து பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒட்டுமொத்தமா பேரம் பேசுவதற்கு, ஒரு கட்சியோட இன்னொரு கட்சி பேரம் பேசுறது, அப்புறம் வந்து சீட்டு எவ்வளவு சீட்டுன்னு கேட்கறதுக்கு, நிதி நான் சொல்றது பணம் எவ்வளவு கிடைக்கும்ன்றதுக்கு எல்லாம் யார் கூட பேசுவாங்க, ஒப்பந்தம் யார் கூட பேசுவாங்கன்னா தலைவர் கூட தான். அப்படி தலைவர் கூட ஒப்பந்தம் போட்டு பண்ணுகின்ற பொழுது என்ன நடக்குன்னா, இப்ப பணம் எல்லாம் கிடைக்கும். இப்பதான் வந்து பெரிய கட்சிகள்லாம் சின்ன கட்சிகள் பணம் கொடுப்பாங்க. ராமதாஸை பொறுத்தவரை சூட்கேஸ் பார்ட்டின்னு ஊர் எந்த ரகசியம், அவங்க குடும்பத்துக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு சூட்கேஸ் போய் அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் வரலும் இருக்குது. அது எல்லாத்தையும் அவ்வளவு பெரிய குடும்பம், அது அவ்வளவு பேருக்கும் கொடுக்கணும். அதுதான் இந்த திருவிழாவெல்லாம் பாத்தீங்க, இளைஞர் பெருவிழான்னு சொல்லிட்டு உங்க குடும்ப விழா தானே எடுத்தாங்க. சோ இப்படி வருகின்ற பொழுது இது எல்லாத்துக்கும் வந்து தனக்கு தான் வரணும், எனக்கு தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இந்த நான் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த கட்சி ராமதாஸ் இருக்கிறவர்களும் இருக்கும், அன்புமணி தான் அழிச்சிடுவார்னு. ஆனா இப்ப ராமதாஸ் இந்த கட்சி அழிக்கிற வேலையை கரெக்டான கச்சிதமா செய்யறாரு. இப்ப அன்புமணிக்கு என்ன நிர்பந்தம், அன்புமணி வந்து அவர் மேல வழக்கு இருக்குது, நிறைய வழக்கு இருக்குது, கொஞ்சம் நஞ்சமான வழக்கு இல்ல, அவர் பேர்ல வந்து வழக்கு இருக்கிறதுனால அவர் என்னைக்கு ஒன்னாலும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்த பாட்டியாலா கோர்ட்ல இருந்து சிபிஐ வழக்கு இருக்குது இல்லைங்களா, ஒன்னே ஒன்னு சொல்லி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, நடவடிக்கை எடுத்தா உடனடியாக எல்லாம் வந்து ஜெயிலுக்கு தான் போகணும். எல்லாருமே எப்படி யார சொல்றீங்க, அவரு கூட இருந்தவங்க அது சம்பந்தப்பட்ட கையெழுத்து போட்டவங்க போய் ஆகணும். எந்த கோர்ட்ல திகார் ஜெயிலுக்கு போகணும். அவரு என்னென்ன வழக்குல இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வழக்கு இருக்குது. அதுல வந்து முக்கியமா சொல்லுகின்ற பொழுது இண்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரி, அதுல வந்து என்னதுன்னா உரிமை கொடுத்தது, லைசன்ஸ் கொடுத்ததுல ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு கீழே வேலை செஞ்சார்ல கேதன் தேசாய், எய்ம்ஸ் இதுல இருந்தாரு செக்ரட்டரியா, அவருடைய தலைவர் வந்து என்னன்னா, அவர் வீட்டுல ரைடு விடும்போது ஒரே ஒரு இடத்துல இந்தியாவில இதுவரையிலும் அவரை எடுத்ததே இல்லை, 1600 கோடி ரூபாய் அவர் வீட்டுல இருந்து எடுத்தாங்க. அப்படி எடுக்கப்பட்ட பணத்தை வந்து எண்ணுவதற்கு மெஷின் பத்தல, மெஷின்னா பேங்க்ல இருந்து வந்தவங்க என்ன முடியல, அதனால கவுண்டிங் மிஷின் பத்தாம 3 மாவட்டத்தில இருந்து அந்த தபால் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து எண்ணி கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. சோ இது வந்து இது ஒரு பெரிய இது. அதுக்கு அடுத்தது இப்ப வந்து ஒரு 10 கிலோ கோல்டு புடிச்சிட்டாலே, 10 கிலோ கோல்டு புடிச்சிட்டாங்க, இந்த ரவுண்ட்ல துரத்தி பிடித்தார்கள், ஏர்போர்ட்ல இறங்கும் போது பிடிச்சாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா 7000 கிலோ 7 டன் கோல்டு பிடிச்ச வழக்கு அன்புமணி மேல தொங்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. அது வந்து இந்த மாதிரி ஒரு வழக்குகளே இவ்வளவு இருக்கின்ற பொழுது அன்புமணி வந்து இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்கணும்னா என்ன வழி? இப்ப யார் இருக்காங்க? பிஜேபி. பிஜேபி வந்து என்ன சொல்லுதோ அதை தான் அவர் செய்ய முடியும். மீறி போனா அவர் வந்து உடனே ஜெயிலுக்கு தான் போகணும். இப்ப தன்னை காத்து கொள்வதற்காக பிஜேபியில வந்து அவர் என்ன பண்றாரு, நான் வரேன்னாரு. சரி, அதனாலதான் இப்போ வந்து இந்த எம்பி தேர்தல் பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாகின்ற பொழுது முதல்ல என்ன நடந்தது, இரவு 11 மணி வரலாம் அதிமுகவோட தான் பேச்சுவார்த்தை.
அதிமுகவோட பண பரிவர்த்தனை வாங்கிட்டாங்க. சரி, கையெழுத்து போடுறதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்படி ரெடி பண்ணி வரும்போது என்னாச்சு, அவர் நேரா அந்த இவங்களெல்லாம் பிஜேபி எல்லாம் கூட்டின்னு போயிட்டார் தைலாவரத்துக்கு. இப்போ 11 மணிக்கு முடிஞ்சது, 4 மணி 5 மணி நேரம் கேப்ல இங்கேருந்து அங்க போய் கையெழுத்து போடுறாங்க. என்ன நடக்குது, ராமதாஸ வந்து பிஜேபி காரங்களா கேக்குறாங்க, நீங்க தான் எல்லாருக்கும் மார்க் போடுவீங்க இல்லையா, கொஞ்சம் வந்து இது பிஜேபிக்கு என்ன மார்க் போடுவீங்க சொல்லுங்க நிருபர் கேட்கும் போது, ஏன்பா 0க்கு கீழே ஏதாவது மார்க் இருக்குதா சொல்லு நான் போடுறேன்னு சொன்னாரு. சோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாரு, பிஜேபி வந்து அது ஒரு கட்சியே இல்ல. அதுக்கப்புறம் இந்த பிஜேபியில இவருங்க கட்சிக்காரங்களாம் என்ன சொல்றாரு, யாரு வேணாலும் எந்த கட்சிக்கும் போங்க, பாமகவில இருந்து நீங்க எந்த கட்சிக்கு போனாலும் நான் ஒன்னும் கேட்க மாட்டேன், நீங்க போங்க வாங்க, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க போக கூடாத ஒரே கட்சி பிஜேபி. ஏன்னா இதுவரை பிஜேபிக்கு போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, பேட்டி கொடுக்குறாங்க. பிரஸ்ல என்ன சொல்றாங்க, பேட்டி கொடுக்கும் போது தேசிய நலன் கருதி கூட்டணி அப்படி. உடனே நாங்களும் கேட்கல, நீ உன் மக்கள் நலன் கருதிய கூட்டணி தானே, உன் மகன் நலன் கருதிய கூட்டணி. சோ நீ உன் மகனுக்காக தான் இந்த கூட்டணி வச்சன்றது பச்சையா எல்லாருக்கும் தெரியும். சரி, அப்படி போன உடனே நாங்க ஜெயிச்சிருவோம், அதை பண்றோம். ஒண்ணும் இல்ல, ஒண்ணுத்தையும் ஜெயிக்கல. சரி போல. இப்போ அது இல்லாம இது ஏற்கனவே இந்த கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, ஆரம்ப காலத்துல நாங்கெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த தேர்தல் இப்ப வந்து இப்ப இந்த இது எல்லாம் மாநாடு நடத்துறாங்கல்ல, 1988 நான் பொதுச் செயலர், நான் தான் அந்த இளைஞர் மாநாட்டை நடத்துறேன். 20 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க. அப்ப பீச் ஃபுல்லா பீச்ல நடந்தது. அப்போ மகாபலிபுரம் பீச்ல 20 லட்சம் பேர் கலந்துக்கும் போது 6 மாசம் நாங்க அங்க வேலை செஞ்சு இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் இப்ப இல்ல. ரொம்ப மக்களை சந்திச்சு ஊரா போய் அவங்களை அணி திரட்டி கொண்டு வந்தோம். அவங்க வந்து சிறப்பா வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லா ஊர்ல இருந்து வந்தாங்க, கிராம மக்கள் வந்தாங்க, குடும்ப சகிதமா வந்தாங்க, ஒரு ஒற்றுமையா வந்தாங்க, அன்பா இருந்தாங்க. யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு இல்லை. சகோதர சமுதாயத்தோடு முட்டல் மோதல் போக்கு கிடையாது. எல்லாரும் வந்து எல்லாருக்குமான இதுவா வந்து நாங்க நடந்துக்கணும். சரி, நாங்க வந்து நிறைய பேர் இருக்கோம் ஊர் முழுக்க, மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படி எல்லாம் சொல்லிதான் எல்லாம் பண்ணோம். அப்படி நடந்த விழாவில் தான் தேர்தல் புறக்கணிப்பு. தேர்தல் புறக்கணிப்பை நான் தான் பிரகடனம் பண்ணேன், ராமதாஸ் கிடையாது. அங்க வந்தவங்க எல்லாம் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நம்ம ஓட்டு போடாம நின்றுடுவோம், அப்போவாது இந்த அரசாங்கம் நமக்கு செய்யட்டும். அந்த மத்தியில வந்து 2% மாநிலத்துல 20% ஒதுக்கீட்டுன்னு சொல்லி பண்ணோம். சோ இது முடிஞ்ச பிறகு என்ன நடந்தது, 1989 கலைஞர் ஆட்சி வந்த உடனே எங்களை கூட்டு ஒப்பந்தம் போட்டு 108 ஜாதிக்கு 20% ஒதுக்கீடு கொடுத்தாரு. அப்புறம் அந்த ஜாதி வந்து அப்ப வந்து எங்களுக்கு கொஞ்சம் கணிசமா கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு 8 ஜாதியை சேர்த்து 116 ஜாதி ஆனது. 116 ஜாதி ஆகும் போது எங்களுக்கு கிடைப்பது வந்து குறைந்து போனது. எவ்வளவுன்னா 6% வந்தது, அப்புறம் 3% வந்தது. அதைத்தான் எதிர்த்து நான் வழக்கு போட்டு இந்த 10.5% கொண்டு வருவதற்கான வாய்ப்பானது. 2007 கேஸ் போடும்போது 15% நான் கேட்டேன், 15% ஒதுக்கீட்டை கொடுங்கள் அப்படின்னு வழக்கு. அந்த வழக்கு வந்து என்னாச்சு, எல்பி தர்மராவ் வந்து ஓபன் கோர்ட்ல ஹைகோர்ட்ல என்ன சொல்றாரு, இந்த ஆட்சி ஏன் டிஸ்மிஸ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோட்டீஸ்லாம் அனுப்புறேன், நீங்க பெட்டிஷன் போடுங்க இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றேன்னு. அவருடைய கடைசி காலமாக இருக்கின்ற பொழுது என்ன, அதுக்குள்ள இந்த ஆட்சி முடியுது, அடுத்த ஆட்சி வருது. ஆனாலும் கோர்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா. அதனால ஜெயலலிதா அவர்கள் அரசாணை பிறப்பித்து வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கலாமா அப்படின்னு வந்து பேக்வர்டு கமிஷனுக்கு அனுப்புறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுல மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேக்வர்டு கமிஷன் இருக்குது. அந்த பேக்வர்டு கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவங்க தான் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்க முடியும். அவங்க சொல்றதுதான் தமிழக அரசு செயல்படுத்த முடியும். இதுதான் நிலைமை. அங்க போன உடனே இங்க ஜனார்த்தன் ராய் ஜட்ஜி வந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணி அவர் கொடுக்கிறாரு. என்ன மாதிரி 2010 வந்து 11 வந்து தெளிவா சொல்லி அவர் 2012 சொல்லிட்டாரு, அனுப்பிட்டாரு. அது வந்து கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட், வெளியிலே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகின்ற பொழுது அப்ப கவுல் அவர்கள் வந்து சென்னை இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜட்ஜ், அவர் சொல்றாரு 15 நாள்ல இவங்களுக்கு உடனே ஒதுக்கீடு கொடு, இது கான்பிடென்ஷியல் இது கிடையாது, இதை உடனே ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லி அவர் நாங்க போட்ட அடுத்த வழக்குல அவர் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் 2005 வந்துருது. இவருக்கு வந்து அப்பெல்லாம் வந்து அவங்க உடல்நிலை சரியில்லை,
வழக்கு, வழக்கு. அதனால வந்து ஜெயிலும் பெயிலுமா இருந்தாங்க. ஆமா. சோ இந்த மாதிரி சூழ்நிலை நாங்க கொஞ்சம் அமைதி காக்க வேண்டியதா போச்சு. சோ அப்படி பண்ணாலும் 2012லயே அவங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. எப்படி சொன்னாங்க, இந்த 116 ஜாதி 3ஆக பிரித்து, 3னா A B C அப்படி வச்சுங்களேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3. பார்ட் ஏல வந்து வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5% ஒதுக்கீடு. ரெண்டாவது வந்து 93 ஜாதி. அந்த 93 ஜாதியில சீர்மரபினர், கல்லர், அரை நாடோடிகள், நாடோடிகள் இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து 7.7% ஒதுக்கீடு. அதுக்கப்புறம் 22 ஜாதி, அதுல வந்து இசைவேளாளர் உள்ளிட்ட இந்த இவங்களாம் அம்பலக்காரர்கள் அவங்க இவங்கெல்லாம் சேர்த்து வந்து 2.5% ஒதுக்கீடு. அப்படிதான் அதை பிரிச்சு அப்பயே கொடுத்தாங்க. இதுதாங்க அப்ப கொடுத்தத அரசியல்வாதிகள் கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க. கடைசி இந்த அரசியல்வாதிகளுக்கு நான் என்ன சொல்றது, 9 ஆண்டு கால அலைகழிப்புக்கு பிறகு உயர்நீதிமன்றமே வந்து ஃபைனல் ஆர்டர் போட்ட பிறகும் அதை வந்து அந்த சூழ்நிலைகள்னால அப்படியே போன பிறகு நான் திரும்ப கண்டெம்ட் போடுறேன். பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து 2021 வழக்கு. என்ன வழக்கு? இதை வந்து ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஏற்கனவே கேட்டீங்க. இந்த கண்டெம்ட் நீதிமன்ற ஆணையம் இன்னும் அவங்க செயல்படுத்தலன்னு உடனே அந்த நோட்டீஸ் வந்து அரசுக்கு போன உடனே அவங்க உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டுறாங்க. அப்படி கூட்டுகின்ற பொழுது அந்த சட்டமன்றத்தில் வந்தோம்னா காலையில தா பாண்டியன் இறந்து போறார். தா பாண்டியன் முன்னாள் எம்பியாகவும் எம்எல்ஏவாகவும் இருந்தவர். அவர் இறந்து போன உடனே என்னாச்சு, சரி காலையில அவை ஒத்தி வச்சுட்டாங்க 3 மணிக்கு. இந்த 3 மணிக்கு வந்த உடனே இதை அறிவிச்சு என்ன சொல்றாங்க, இது CN ராமமூர்த்தி போட்ட வழக்கு, இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசாணை பிறப்பித்தார்கள். அதுக்கப்புறம் பேக்வர்டு கமிஷனுக்கு அனுப்பணும். பேக்வர்டு கமிஷன் இப்படி எல்லாம் பரிந்துரை பண்ணி அனுப்பிது. அப்ப அதுல வந்து என்ன சொல்றாரு, எடப்பாடி தான் அதெல்லாம் படிக்கிறாரு. ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு நோக்க காரணிகள் சொல்லிட்டு இதெல்லாம் வாசித்துட்டு இதை இந்த அரசாங்கம் அறிவிக்கிறது பன்னீர்களுக்கு அந்த இது 10.7 இவங்களுக்கு சொல்லி. ஆனா அதுக்கு நீங்க சொல்ற அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ராம்தாஸ் அனௌன்ஸ் பண்ணி மக்கள்லாம் வந்து சென்னை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அவர் என்ன சொல்றாரு, உடனே இவங்க வந்து அப்பெல்லாம் கேட்டுருந்தாங்களே 18% கொடுக்கலாம் முடியாது, 17 கொடுக்கலாம் முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல 20 கேட்டவங்க அப்படி இப்படி 18ஆவது கொடுங்க. இது வந்து சார் இது ஏற்கனவே சுட்டு வச்சுட்டாங்க, இது ரெடியா இருக்குது கேக்கு, இந்த கேக்கை எடுத்து கொடுக்கறது என்னுடையதான். நான் தான் சொல்றேன் 10.5% ஒதுக்கீட்டுக்கு அப்பன் நான் தான்டா இது பண்ணணும். நீ எவன்டா பேசுறது, ஈனப்பிறவிகளே இழிப்பிறவிகளே எந்த காலத்திலும் நீங்க பேசக்கூடாதுரா. இல்ல பசங்களா நான் சொல்றேன்ல, நான் தானே அதுக்கு அத்தாரிட்டி. என் பிள்ளைக்கு நீ என்னடா பேர் வைக்கிறது, நான் தானே இத்தனை ஆண்டு காலம் வழக்கு எல்லா ஆவணங்களும் என்னிடம் இருக்கிறது, அரசு என்னிடம் தான் சொல்லி இருக்கிறது, நான் அரசை தான் வற்புறுத்தி கேட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சு போன பிறகு இவங்க என்ன பண்றாங்க, சும்மானாலும் வந்து இந்த VO எல்லாம் இருப்பாங்கல்ல கிராமத்துல, பால்வாடி ஆயா கூட மாத்திரக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இல்ல, அவங்க கிட்ட எல்லாம் மனு கொடுக்க சொல்றது, அப்புறம் வந்து கலாட்டா பண்றது. அதுக்கு முன்னாடி வரப்போகுதுன்னு இவங்களுக்கு தான் தெரிய வரும்ல. 56 இலாக்கா இருக்கிறது தமிழ்நாட்டுல. அந்த 56 இலாக்காவில என்ன பண்றாங்க, IAS ஆபீசர் மாற்றவங்க ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஆகுது. இப்போ இந்த ஆசிரியர்கள் பணி செய்ய போறாங்க, ஆசிரியர்களுக்கு கன்சாலிடேட்டட் பேமெண்ட் கொடுக்க போறோம். இப்ப டாக்டருங்க இது எல்லாம் தெரிஞ்ச உடனே ஒரு அறிக்கை விட்டுருவாரு. ஒரு காகித போர், காகித புலி அறிக்கை விட்டு வாழ்ந்து கொண்டு இருக்க ஒரு ஜீவன் வந்து ராம்தாஸ். சோ இப்ப இந்த மாதிரி வருகின்ற பொழுது அதை வந்து என்னன்னா ஸ்மெல் பண்ணிட்டு 10.5 ஏது இடஒதுக்கீடு கொடுன்னு தானே கேக்குறாங்க. நம்ம தானே 10.5 அவர் வந்து செக்ரட்டேரியட்ல எடப்பாடியை பார்த்து விட்டு அன்புமணி என்ன சொல்றாரு, எடப்பாடி இதே வார்த்தைகள்ல நீ நாளைக்கு கையெழுத்து போடணும் இடஒதுக்கீடுல, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அப்புறம் வந்து இல்ல நாளைக்கு இல்ல இப்பவே போடணும், இன்னைக்கே போடணும்னு தகராறு பண்ணிட்டு அங்க பேசிட்டு போகும்போதே ஒரு நிருபர் கால் மேல காரை விட்டு காலை ஏத்திட்டு போயிட்டாரு. சோ அங்க போனவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சார் ஒரு ட்ரெயின் அடிக்கிறீங்க, அதுல யார் போறான், நம்மால் தானே போறான், நம்ம தமிழன் தானே இருக்கிறான், எந்த மனிதனா இருக்கட்டும், மனிதநேயம் வேணா, நீ மனிதநேயத்தை பத்தி பேசுறீங்க, ஈகாலஜிக்கல் இம்பேலன்ஸ், கிளைமேட் சேஞ்ச், இது அது அன்புமணி வந்து ஒரு இது அமைப்பு வச்சிருக்காங்கல்ல. இல்ல அமைப்பு சுற்றுச்சூழல் அமைப்பு யார் தாலி அறுத்து எடுத்துன்னு வந்தாங்க. அந்த அமைப்பு நடத்தினவன் யாரு, தீரன்ற ராஜேந்திரனுடைய மருமகன் சீனிவாசராவது. அது அவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு அவனை துரத்தி விட்டாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் புடுங்கப்பட்டதாங்க. AK நடராசன் இருந்தார் இல்லையா, அவருடைய அவர் வச்சிருந்தார் கட்சி பாட்டாளி கட்சி, அவரை புடுங்கிட்டு இவங்க மக்களை சேர்த்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி. சோ இந்த மாதிரி தான் எல்லாமே அங்க இருக்கிறது எல்லாமே இன்னொருத்தர் பிடுங்கப்பட்டது அடாவடியா பண்ணி கூலிப்படை ஏவி பண்ற வேலை தான்
தான் இது. அதனாலதான் அவர் வந்து இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது இப்ப என்ன நடக்குது, இடஒதுக்கீடு வந்து அவங்க கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுத்தாங்க, இதுல சட்டமன்றத்துல பேசி கொடுத்தாங்க. தேர்தல் நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ வன்னியருக்கு கொடுத்துட்டாங்க, ராமதாஸ் போராடினதுல கொடுத்துட்டாங்க. போராடினா கிடைக்காதுன்றது அரசியல்வாதிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி போராடி இடஒதுக்கீடு வாங்குறவங்க இருக்கிறாங்க. எங்கன்னா ஆந்திராவில இஸ்லாமியர்கள் போராடுறாங்க, 10% கொடுக்கறாங்க. அதற்கு அடுத்து இவங்க வந்து போராடுறாங்க. ராஜஸ்தான்ல குஜார் இன மக்கள், அவங்களுக்கு வந்து 14% கொடுக்கறாங்க. மராட்டாவில மகாராஷ்டிராவில் மராட்டா இன மக்கள், அவங்களுக்கு 16%. இது எல்லாம் கொடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இது ஏன்னா அன்றைய அரசு அதை எதிர்கொள்ள முடியாமல் இந்த பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை எல்லாம் அனுப்பி முறையா வாங்காததுனால அது வந்து எல்லாமே தள்ளுபடி பண்றாங்க. ஒரே நாள் எல்லாம் போயிடுது. அதைத்தான் சொல்றேன். அது வந்து அதுக்கு என்ன கேள்வி கேட்டான், பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை எங்க, பேக்வர்டு கமிஷன் தான் அத்தாரிட்டி, அவங்க பரிந்துரை பண்ணாம எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இதே கதை தான் 500 கோடி ரூபாய் செலவு செஞ்சு 13 கோடி மக்களை வந்து பீகார் எடுக்கிறீங்க. கணக்கு எடுத்துட்டு அங்க இருக்க 50% ஒதுக்கீடை 65%, அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10 சேர்ந்து 75 பண்றீங்க. பண்ண உடனே கோர்ட்டுக்கு போன உடனே என்னாச்சு, டிஸ்மிஸ் பண்ணி விட்டான். உள்ளதும் போச்சா நல்ல கடன் பழையபடி வந்தது. சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறான், ஜாதி மாதிரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அது சட்டம் ஏற்றனாதான். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப கூட நாங்க என்ன சொல்றேன், எங்களுக்கு வந்து நீங்க பலாக்கா கொடுங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தின பிறகு எங்களுக்கு இன்னைக்கு கலாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, 10.5% கோர்ட்டு கொடுக்க சொன்னதை கொடுன்னு தான் சொல்றோம். எவனாவது கோர்ட்டு கொடுக்க சொன்னதுன்னு சொல்றாங்களா? யாராவது வந்து வழக்கு போட்டு வந்தது நீதிமன்றம் சொன்னதுன்னு யாருமே சொல்றது இல்ல. அவங்க வந்து இவங்க யாரு கேளுங்களேன், நிருபர்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி இந்த விமர்சகர்கள்லாம் இருக்காங்கல்ல, ராமதாஸ் மாதிரி கொய்யா கொடுக்க ஆளே கிடையாது. சமூக நீதி அவன் தான் என்னதை கீழ்ச்சி கத்த காட்டினா, எந்த ஊருடா நீ போராளியா, நீ என்ன போராட்டம் பண்ண தெரியாது? போராளிக்குன்னா பாருங்க, பிடிலி செங்கல்வராயன் ஒரு அறக்கட்டளை, இது எங்க சமுதாய அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையில ராமதாஸ் போய் அங்க இருந்த ஜட்ஜி ஒருத்தர் வந்து இது பண்ணியிருந்தாரு, பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை போய் அடிக்கிறீங்க, 57 பேர் மேல கேஸ், ராமதாஸ் ஏ1 அக்யூஸ்ட். அந்த 57 பேர் வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 2 நபர் ஜாமீன், 2 லட்சம் ரூபாய் கட்டினா தான் வெளியே விடுவாங்க. இந்த ராமதாஸ் என்ன பண்ணாரு, நேரா ஹைகோர்ட்டுக்கு போய் அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு அவன் மட்டும் போயிட்டான். மீதி பேர்லாம் மாட்டிக்கின்னு அத்தனை 1,14,00,000 கட்டிட்டு 2 பேர் ஜாமீன் கொடுத்து வழக்கு நடத்துறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவர் ஒரு போராளியா? அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கும்போது, அமைச்சரா இருக்கும்போது, முதல்வரா இருக்கும்போது என்ன பண்ணீங்க, மகாபலிபுரத்துல ஒரு கூட்டம் போட்டீங்க. அதுதான் கடைசி.